அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 12/1/2025 முதல் 18/1/2025 வரை, மார்கழி மாதம் 28ஆம் தேதி முதல் தை மாதம் 5ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களோடு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிற எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்ன தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பாக்கியஸ்தானத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதும் லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் வீட்டிருப்பது வச்சு பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே சுப செலவுகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. 12, 13 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஜென்மராசியிலே குரு பகவான் வக்கரத்தில் வீட்டிருப்பதும், 3ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரத்தில், 8ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சனி பகவான் இவ்வாறான அமைப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்தே கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் உடன் பிறந்தவர்களிடம் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும், செலவுகள் இரட்டிப்பாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 14, 15, 16 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான பலன்களே நடந்து வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய், 3ஆம் இட கேது, 6ஆம் இடத்திலே சூரியன் புதன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி பகவானுடன், 9ஆம் இட கேது, லாபஸ்தானத்திலே குரு வக்கரத்தில் இவ்வாறான அமைப்பின் படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள், பம்புகள் இப்படி வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள்
பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் குறிப்பிட்டபடி பிரயாணம் மேற்கொள்ள முடியாமல் தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18ஆம் தேதி பணம் ஒரு நாளாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்லலாம். மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே செய்து வரும் தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். பணம் மட்டும் அடுத்த வாரம் தான் கைக்கு வரும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வரும் என்றும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்பட்டு அதில் வெற்றி காண்பதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரம் பெண்களால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 12, 13 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்குகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 14, 15, 16 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க. எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்கள் மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் சமயத்துக்கு கைக்கு வராமல் கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எந்த ஒரு வேலையையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே சிறு சிறு உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். உஷார் தேவை.
16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான பலன்களாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த வாரத்திலே அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே இருந்தாலும் வருமானத்துக்கு குறைச்சல் இல்லாமல் அதுவும் கூடுதலாகவே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 14, 15, 16 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 18ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நல்ல தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 16, 17, 18 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 12ஆம் தேதி, 13ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கண்டு பலன்கள் போக்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் கிட்டத்தில் வந்து தட்டி போகிறதுக்கும், காலம் தள்ளி போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை. இருந்தாலும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதனால் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதுடன் மட்டும் இல்லாமல் அரசாங்க சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும். 18ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 14, 15, 16 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. கிரக நிலவரங்கள் எதுவும் சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் சற்று கூடுதலாக படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும், குழப்பத்தையும், மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்தில் எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாகவும், கவனமாகவும், உஷாராகவும், நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பேச்சில் நிதானம், பொறுமை தேவைப்படுகிறது. மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் உத்தியோகத்தில் வேலையில் உள்ளவர்களுக்கு
மேலதிகாரிகளின் பேச்சுக்கு ஆளாக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த வாரம் சுமாரான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.